கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் விசுவாசிப்போம். ஆண்டவருடைய வார்த்தை நம்மளோடு கூட இடைபடட்டும். நாம் சின்ன பிள்ளையில் கொஞ்சம் பழைய ஆட்களுக்கு தெரியும், புஸ்தகத்தில் சில கதைகள்லாம் போடுவாங்க. தமிழ் புஸ்தகத்தில் சில கதைகள்லாம் போடுவாங்க. அதில் 4 மாடுகளும் ஒரு சிங்கமும் அப்படிங்கிற கதை இப்போ எல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்போல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி சிலபஸ் இருந்தது, இப்போல்லாம் வேறு மாதிரி சிலபஸ் இருக்கிறதுனால தெரியாது. அப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியும் 4 மாடும் ஒரு சிங்கமும் அப்படிங்கிறத பார்க்குறோம். 4 மாடும் ஒரு சிங்கம் வந்து அடிக்கும்போது 4 மாடும் என்ன செஞ்சுருங்க, ஒன்றா சேர்ந்துடும். ஒன்றா சேர்ந்தோன்னு சிங்கம் ஓடி போயிடும். அப்போ நிறைய ஒன்று சொல்லும், நீ இப்படியெல்லாம் செய்ய முடியாது, நான் உனக்கு ஒரு தந்திரம் சொல்கிறேன்னு சொல்லி 4 மாட்டுக்கிட்ட போய் சண்டை மூட்டி விட்டுரும். 4 மாடு என்ன பண்ணுங்க, ஆமாம், தனித்தனியாக நிற்கும் பொழுது என்ன பண்ணிடும், சிங்கம் எல்லாத்தையும் அடித்து புசிச்சிடும். இது வந்து ஒரு கதையை சொல்லியிருக்கிறாங்க. ஒற்றுமையினுடைய காரியத்தை குறித்து நம்ம முன்னாடியெல்லாம் புத்தகத்தில் அப்படி தான் கொடுப்பாங்க. ஒற்றுமைனா என்ன, அன்புனா என்ன, அப்படியெல்லாம் நிறைய சொல்லி கொடுப்பாங்க. ஒற்றுமையை குறித்து அந்த புத்தகத்தில் அப்படியா இருக்கிறது. இப்போ அது மாத்திரமில்லை, ஒரு நல்ல தலைவர் சொல்கிறார், நான் என்று சொன்னால், சொல்லுங்கள், நான் சொல்லுங்கள், நான் சொன்னால் உதடுகள் என்ன செய்யாதான், ஆமாம், ஒட்டாது. நாம் என்று சொன்னால், ஆமாம், உறவு என்பது ஒட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் அப்படிங்கும் பொழுது தனித்தாக தான் நிற்கிது. நாம் என்று சொல்லும் பொழுது தான் அதனுடைய உறவுகள் இணைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது என்று சொல்லி பார்த்துருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் புஸ்தகம் 2வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் கூட ஆண்டவர் இப்படியாக ஒரு திருமண காரியங்களில் நாம் அடிக்கடி வாசிக்கிற ஒரு பகுதி தான் அது. வாசிக்கலாம். என் தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார். ஆண்டவர் தனிமை என்பதை ஆண்டவர் வெறுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இது எத்தனை பேர் உணர்றீங்க? தனிமைங்கிறது ஒரு வெறுப்புணர்மான காரியம். ஜெயிலில் கொண்டு போய் எதுக்கு போடுறாங்க? தனிமையில் கொண்டு போடுறாங்க. அது தண்டனை. இன்னைக்கு நிறைய பேருக்கு அது தண்டனையாகவே இருக்கிறது. தனிமை வேண்டுகிற காரியங்கள் தண்டனைக்குரியதாகவே இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், தனிமை என்பது கூடாது. தனிமை இருந்தால் அவனுடைய சிந்தனைகள் மாறுபடும். அப்போ தனிமை என்பது நல்லது அல்ல என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, ஒரு துணையை படைத்தார். அவரை உருவாக்கும் பொழுதே கூட அவனோட கூட மிருகங்களை படைத்திருக்கிறார், பறவைகளை படைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் படைத்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அவனுக்கு கொடுத்து தான் ஆண்டவர் என்ன செய்தாருங்க, அவனை படைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ தனிமை என்பது தேவனுடைய பார்வையில் என்ன சொல்லியிருக்கீங்க, நல்லது சொல்லுமா எல்லாருமே. தனிமை என்பது நல்லது அல்ல. அப்போ என்ன இருக்கணுங்க, இல்லை, ஏற்ற துணை அதில் இருக்கட்டும். நான் தனிமை என்பது நல்லதல்ல. அப்போ நமக்கு என்ன வேணும், துணை வேண்டும். எந்த துணை? நமக்கு நம்ம வீட்டில் இருக்க துணையா? சரி, அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்தமும் நீதியும் நிறைந்த எங்கள் நல்ல பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி ஆண்டவரே ஒரு துணையை படைத்தது போல ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை தனிமை இல்லாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் இணைந்து இருக்கிற ஒரு ஒருமனப்பாட்டு தன்மை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 133 1 3 வசனங்கள் வரை. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமான. வாசித்து பார்க்கிறோம், என்ன வசனங்கள் சொல்லுதுங்க, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. அப்போ ஒரு நிறைய பேர் இருந்து வாசம் செய்கிறது நன்மையான ஒரு காரியம். ஒரு குரூப் இருக்கிறது நல்லது. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்கிறது. சகோதரிகள் ஒருமிக்கலாமா? ஒருமிக்கலாம், அதுவும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். ஆனால் வேதத்தில் சொல்கிறது சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பம், நன்மையும் இன்பமுமானது. சகோதரிகள் ஒருமித்து வாசம் செய்கிறது எத்தனையும் நன்மையும், அதையும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பான ஒரு காரியம் அல்ல. அதையும் அதான் சொல்கிறது. அது எப்படிப்பட்டதாக இருக்கிறதாம், அது ஆரோன் தலையில் ஊற்றப்பட்டு அவன் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கியின் மேல் இறங்கிறதுமான நல்ல தைலத்திற்கும்
எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. பார்க்குறோம், அந்த அவருடைய ஒருமித்து வாசம் செய்கிற எப்படியா இருக்குதான், அது ஆரோன் சிரசிலே ஊற்றப்பட்ட அவனுடைய தாடியிலே வடிகிறதும் இறங்குகிறதுமான. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னம்மா? நிரம்பி வழிகிறது தான். அது என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு அபிஷேகம். எண்ணெயின் போட்டாலே என்ன வந்திருக்காங்க? அபிஷேகம் அர்த்தம். அப்போ சகோதரிகள் ஒருமித்து வாசம் செய்கிறது ஒரு அபிஷேகம் அந்த இடத்துல இறங்குவதாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ ஒரு 4 சிஸ்டருங்க கூட்டிட்டாங்க, ஒரு 10 சிஸ்டருங்க கூட்டிட்டாங்க, 10 சகோதரர்கள் கூட்டிட்டாங்கன்னா அந்த இடத்துல தேவ அபிஷேகம் என்ன செய்தாங்க? இறங்குதான். ஹல்லேலூயா. நமக்கு அந்த அபிஷேகம்னாலே நமக்கு இன்னும் என்ன பரலங்க? புரியல. அந்த அபிஷேகம் இருந்தால்தான் தேவனுடைய வசனத்தின்படி நான் நடக்க முடியும், தேவனுடைய வழிகளிலே நான் நடக்க முடியும். அந்த அபிஷேகம் இல்லாத வாழ்க்கை இருக்கிறவங்க ஒரு நாளும் ஆண்டவரை புரிந்து கொள்ளவே முடியாது. அதனால தான் எப்போதுமே என்ன சொல்கிறாங்க? ஆரோனை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க? நீ அபிஷேகி. அதுக்காண்டி ஒரு பிரதிஷ்டை, ஆசாரியனாக ஒரு பிரதிஷ்டை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாக ஒரு பிரதிஷ்டை பண்ணுகிறதான் ஒரு அபிஷேகம். நான் கர்த்தருடைய பிள்ளை என்கிற அபிஷேகம் பெற்றிருப்பேனே, ஆனால் நான் என்ன செய்வேனுங்க? என்னுடைய அபிஷேகத்தில் நான் நிலைச்சிருக்கணும். அப்போ கர்த்தருடைய சகோதரிகள் ஒருமிக்கிறாங்கன்னா அவங்க மேலே ஒரு அபிஷேகம் இருக்கிறது. எதற்காக? ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அப்படி கூடி வந்திருக்கிறதற்கு ஒரு பிரதிஷ்டை இருக்கிறது, கூடி வந்திருக்கிறதற்கு ஒரு நன்மை இருக்கிறது, கூடி வந்திருக்கிறதற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அப்போ அந்த கூடி வந்திருக்கிற வல்லமை என்கிற அபிஷேகம் தான் அவர்கள் மேல் ஊற்றப்படுகிறது. அது எப்படியாக இருக்குதா? அது எர்மேன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. எங்கே நீங்க கூடி வருகிறீர்களோ, எங்கே சகோதரர்கள் கூடி வருகிறார்களோ அங்கே ஆசீர்வாதமும் ஜீவனும் இருக்கிறது. ஹல்லேலூயா. தனிமையா இருந்தா அப்படி போடல. ஆமே. நாங்கள் வீட்டிலே ஜெபம் பண்ணிக்கிறேங்க, ஜெபம் பண்ணிக்கிங்க. ஆனால் இந்த சொல்கிற ஆசீர்வாதம் அங்கே என்ன செய்யாதுங்க? ஆமாம், வராது. அப்போது ஆண்டவர் இந்த ஒரு மன காரியங்களை ஏன் கொண்டு வந்திருக்கிறார்? இதுதான் இந்த நாட்களில் நாம் தியானிக்க போகிறோம். அந்த ஒரு மனத்தினுடைய காரியத்தை இந்த மாஸ்டர் 3 பதிலும் பார்த்தீங்கன்னா அது எத்தனை நன்மையாக இருக்கிறது, எத்தனை இன்பமாக இருக்கிறது. அதில் என்ன இருக்குதுங்க? ஆசீர்வாதமும் ஜீவனும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். தனி மனித வாழ்க்கையில் அப்படி ஏதாவது இருக்குமாங்க? தனியாக நான் இருக்கிறேங்க, தனியாக நான் ஜெபிச்சுக்கிறேங்க, தனியாக நான் போய் நான் பார்த்துக்கிறேங்க, இப்படி சொல்கிற வாழ்க்கையில் எப்படி இருக்குமா? வளர்ச்சியற்ற சிந்தை இருக்கும். நான் தனியாக ஜெபம் என்ன ஜெபம் பண்ணுவேன்? என்ன ஆசீர்வதியும், என் வீட்டு ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளை ஆசீர்வதியும். அதுக்கு மேலே வராதுங்க, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அப்போ என்ன நடக்குங்க? வளர்ச்சி கிடையாது, அதுக்கு மேலே தெரியல. ஆனால் 10 பேர் இருந்தால் 10 பேரும் என்ன செய்வாங்க? இன்னும் இருக்குங்க, இதுக்காக ஜெபம் பண்ணுவோம், அதுக்காக ஜெபம் பண்ணுவோம், இதுக்காக ஜெபம் பண்ணால் ஒரு என்ன பண்ணுங்க? ஒரு வளர்ச்சி அந்த இடத்துல என்ன செய்யுங்க? ஆமென். புரியுதுங்களா? அப்போ வளர்ச்சி வராத ஒரு நிலையில் நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எல்லாரும் கூடி ஒரு இடத்துல ஜெபம் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய ஜெப குறிப்புகளை கொடுப்பாங்க. அதில் ஒரு வளர்ச்சி, இவ்வளவு தேசத்தில் இருக்குதா, தேசத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா, குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதா. ஆமே. நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ணுறோம்னு சொன்னால் இந்த நத்த மாதிரி உள்ளே நின்றுக்கிட்டே இருக்கிறோம். வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியல. இன்றைக்கி பேப்பர் எடுத்து பாருங்கள், நம்ம கவனிக்கல தெரியல. அநேக குடும்பங்களில் குறை அல்லது குடும்பத்தின் மூலமாக கொலைகள் பற்றி ஒவ்வொரு நேரம் பேப்பரில் வந்துக்கிட்டே இருக்கு. ஆமே. கலாச்சார சீர்கேடு நடந்துகிட்டு இருக்கு. எங்கே நடந்துகிட்டு இருக்குங்க? சமுதாயத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சமுதாயத்தில் இருக்கிறது வீட்டுக்குள்ளே வருவதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆமே. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த சமுதாயத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோமா? என் வீட்டுக்கு அது வரக்கூடாது, அது அங்கேயே போயிடட்டும், அப்படி அதை மாற்றிடுங்க. ஏன் அந்த ஜெபத்தை நம்ம செய்ய மாட்டேங்கிறேன்னு சொன்னால், நான் ஜெபம் பண்ணுறப்ப என் வீட்டை பற்றி ஜெபம் பண்ணியிருக்கேன், அதை பற்றி நான் ஜெபம் பண்ணல. அப்போ அது என்ன பண்ண? ஆட்டோமேட்டிக்காக என் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது தான் தெரியும் வந்துருச்சுன்னு. ஆமே. அப்போ முதல்ல இந்த ஒரு மனம் இல்லாத கூடி ஜெபிக்காத ஒரு நிலையில்
தனியான என்னுடைய ஜெபங்களில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் வளர்ச்சியற்ற ஒரு சிந்தை இருக்கிறது. நீங்கள் வேணால் உட்காந்து யோசிச்சு பாருங்க. அடுத்து அன்பற்ற வாழ்க்கை அதில் என்ன செய்யுங்க உண்டாகும். ஆமே இல்லையே, இருக்குமே அன்பு. ஆமாம், அது அன்பு கிடையாது, பாசம். பிள்ளைக்காக ஜெபிக்கிறது பாசம், கணவருக்காக ஜெபிக்கிறது பாசம், மனைவிக்காக ஜெபிக்கிறது, அப்பாவுக்காக ஜெபிக்கிறது, அம்மாவுக்காக ஜெபிக்கிறது, அப்புறம் அடுத்த விட்டு நண்பர்களுக்காக ஜெபிக்கிறது. எனக்கு அப்பெல்லாம் தோணலைங்க, அப்புறம் பார்த்துக்குவோம். அது முதல்ல எங்கள் வீடு, முதல்ல நாங்கள் எங்களை பார்த்துக்குறோம். அதுதான் அன்பு. நண்பருக்காக ஜெபிக்கிறது அன்பு, தேசத்துக்காக ஜெபிக்கிறது அன்பு, என்னை திட்டவனுக்காக ஜெபிக்கிறது அன்பு. அப்போ அதில் என்ன இல்லைங்க, அன்பற்ற ஒரு ஜெபம் எனக்குள்ளாக இருக்கிறது. என்னோட ஜெபத்தில் அன்பு இல்லை, அதில் சுயநலம் மட்டுமே இருக்குது. ஏன்னு கேட்டால் என்னுடைய தனிமை, நான் மட்டும் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலையில் நான் ரொம்ப குறுகி தான் ஜெபம் பண்ணுறேன். எனக்குள்ள 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 நீங்கள் இருக்கா இல்லையா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமே, எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அதான் உண்மை. அடுத்த ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, இணக்கமற்ற சிந்தை, ஒத்துப்போகாத சிந்தை நம்மள்ட்ட இருக்கும். அவங்களோட இருந்தாலும் எனக்கு ஜெபமே வராதுங்க. அவங்களோட இருந்தால் என்ன செய்ய மாட்டேன், எனக்கு ஜெப சிந்தையே வர மாட்டேங்க. நம்மள்ட்ட என்ன இல்லைன்னு அர்த்தங்க, ஒரு இணக்கமே கிடையாது. அதனால தான் சொல்கிறாங்க, சகோதரர்கள் ஒருமித்து, அந்த ஒரு மனம், இணக்கம் உள்ள காரியங்கள். தனி ஜெபங்களில் இணக்கம் இருக்காது. நான் தான் எல்லாமே, நான் தான் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்க. 10 பேர் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இப்போ நீங்கிறது ஜெபமே பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, நீங்கள் பண்ணுங்கன்னு வந்து உட்காந்துட்டு போகிறது இல்லை, எல்லாரும் ஜெபம் பண்ணும். அப்போ இணக்கமற்ற ஒரு சிந்தை இருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பொது நோக்கமற்ற சிந்தை. பொதுவான நோக்கம் கிடையாது. அழிஞ்சு போயிட்டு இருக்கிற காரியங்களுக்கெல்லாம் பற்றி நம்ம கவலைப்படலை. அதற்கான சிந்தையும் நம்மள்ட்ட என்ன செய்யலைங்க, வரல இல்லைங்களா? இப்போ நிறையா போதைப் பொருள் வருகிறது, அதற்காக நாம் ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? எங்கள் வீட்டில் அவ்வளோ மாதிரி ஒரு பெரிய வாலிப பிள்ளைலாம் இருக்குது, நான் அதை பற்றியெல்லாம் என்ன செய்ய மாட்டேன். எங்கள் வீட்டில் ரொம்ப சின்ன பிள்ளைங்க இருக்குது, நம்ம ஏங்க இப்போ அதை பற்றி ஜெபம் பண்ணணும்? நீங்கள் அதுக்காகணும் ஜெபம் பண்ணி தான் ஆகணும். ஆமே. அப்போ என்ன இருக்குன்னு சொன்னால், பொது நோக்கம் நம்மள்ட்ட என்ன செய்யலைங்க இல்லை. எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொதுவான எண்ணம் இருந்துச்சுன்னா, ஒரு ரோட்டில் ஒருத்தர் தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்கிறான், கஷ்டப்படுறாங்கன்னா, ஐயா நான் அவங்களுக்காக நான் நினச்சி பார்க்குறேன், எனக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டாங்க அவங்க, ஆண்டவர் அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். அந்த பொது நோக்கம் நமக்கு இருக்குமானா இருக்காது தனிப்பட்ட ஜெபத்தில். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனிப்பட்ட ஜெபம் என்று சொன்னாலே அது சுயநலத்தின் ஜெபமாக தான் இருக்கும். ஆமே ஆமே, கரெக்டு தானே? அதுதான் வரும், வேறு ஒன்றும் வராது. நான் தனியாக நான் ஜெபம் பண்ணேன்னு சொன்னால் நான் எனக்கு மட்டும் தான் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் 4 பேர் உட்காந்து ஜெபம் பண்ணால் ஒரு பொதுவான ஜெபம் வரும். அப்போ இந்த 4 பேர் உட்கார இடத்துல தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அபிஷேகம் அங்கே தான் இருக்குது, அங்கே தான் ஆசீர்வாதம் இருக்குது, அங்கே தான் ஜீவன் இருக்குங்கிறாரு. ஏன் நீ தனிமையாக இருந்தீங்கன்னா உனக்கு மட்டுமே சிந்திச்சுட்டு இருக்கப்பா, நீ 4 பேர் வந்தீங்கன்னா தான் அங்கே ஆசீர்வாதத்தை என்னால் கொடுக்க முடியுது. ஆண்டவர் தான் வேதத்தில் சொல்கிறார். இன்னொன்று, புதிய சிந்தையும் நோக்கமும் நமக்கு வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. புதிய நினைவுகள்லாம் வர ஆரம்பிக்கும். ஓ இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணலாமா, இப்படியெல்லாம் பண்ணலாமாங்கிற புதிய சிந்தனைகள்லாம் நமக்குள்ளே என்ன செய்யுங்க, வர ஆரம்பிக்கும். ஆமேன். இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிற சில ட்ராபேக்ஸ், நம்மள்ட்ட இருக்கிற சில குறைவுள்ள காரியங்களை நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் நினச்சாலும் சரி, உட்காந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தனியாக நான் ஜெபம் பண்ணும்போது எதற்காக ஜெபம் பண்ணேன், 4 பேரோட உட்காந்துருக்கும்போது எப்படி ஜெபம் பண்ணேன்னு யோசிச்சு பாருங்கள். அதுதான் ஒருமித்து வாசம் செய்கிற காரியங்கள். வாசிக்கலாம். பிரசங்கி எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனம். ஒண்டியாய் இருப்பதிலும் நலம். தொடர்ந்து கூட வாசிக்கலாம். 13 வருஷம் 12 வரலாம் வாசிக்கலாம். ஒருவன் யாரோ ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் எதிர்த்து நிற்கலாம். முப்பரினுள் சீக்கிரம் வராது. வாசி. 12 வரல முடியுமா? 2 பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடுண்டாகும். ஒண்டியாய் இருக்கிறவனுக்கு சூடுண்டாவது எப்படி? ஒருவனை யாரோ ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்பரினுள் சீக்கிரம் வராது. 2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டா என்ன ஆகுங்க, அதனுடைய ஜெபத்திற்கு வித்தியாசமான ஒரு அனுபவம் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லி கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அதான் தொடர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணுறாங்க, குழு கூட்டங்கள், அது ஒரு ஒருமனப்பாடு அப்படிங்கிற ஒரு காரியத்தில் பார்க்கும் பொழுது
ஆண்டவர் அதில் அழிவே இல்லாத ஒரு ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். கூடி ஜெபம் பண்ணுவதிலே ஒரு அளவற்ற ஆசீர்வாதம் இருக்கிறது. வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கூடி ஜெபம் பண்ணாங்கனாவே இருக்கிறதை பார்க்கலாம், வாசிக்கலாம். ஒரு ஜெபத்தினுடைய பலம் எப்படியா இருக்குது என்று சொல்லி பார்த்தோம்னா, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நான் சொன்ன வசனம் இருக்குது, வாசிங்களேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர், தனி நபர் அல்ல, 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போதிலே எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியில, பாருங்க இது யார் சொன்னதுங்க? கடவுளே சொல்றாரு. 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தா எந்த காரியத்தை குறித்து நீங்க சொல்றீங்களோ அந்த காரியம் பரலோகத்தில் இருக்கிற தேவனாலே அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப 2 பேர் ஜெபம் பண்ணும் பொழுதுல 2 பேர்ல என்ன உண்டாகணுங்கிறாரு? அப்ப ஜெபம் பண்றதுல என்ன இருக்கக்கூடாதுங்க? ஆமா, ஒருத்தர் ஜெபம் பண்ணா ஒருத்தர் ஆமேன்னு சொல்லி என்ன சொல்றாங்கிறத கவனிக்கணும். அவங்க சொல்லும் பொழுது அவங்க எதுக்கோ ஒன்று ஜெபம் பண்றாங்கன்னு சொல்லி நான் வேற எதுக்காக யோசிச்சுட்டு உட்காந்துருந்தேன்னு சொன்னா அது ஒரு மனம் இல்லை. நீங்கள் 2 பேர் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்களானால் அது பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டு அதற்கு என்ன செய்கிறாருங்க? அது உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த தேவன் சொன்னது ஒரு நாளும் எழுத்தாயிலும் எழுத்தினுடைய உறுப்பாயிலும் மாறுவதில்லை. அப்போ எழுத்து மாறாது, சொல்லும் மாறாது. அப்போ இவர் சொன்னது மட்டும் மாறுமா? அப்போ என்ன பண்ணலாம்? கூடி ஜெபம் பண்ணுவது நல்லது. நீங்கள் 2 பேர் சேர்ந்தா கூட ஒரு மனம் வேணும்ப்பா, ஒன் இன்ஸ்பிரேட். அவங்க எதுக்கு ஜெபம் பண்ணுறாங்களோ அதை காது கொடுத்து கேட்டு, ஓ இதுக்கு தான் ஜெபம் பண்ணுறாங்க, ஆமென் ஆண்டவரே அந்த காரியத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அந்த ஒரு மனத்தின் என்ன வேணும். நம்ம ஜெபம்னு சொன்னோம்னா ஏதோ ஒன்று சொல்லிவிட்டா அவர் வேலை பண்ணிட்டு வந்து கேட்டுட்டு போட்டுமே, அவர் பதில் சொல்லிட்டு போட்டுமே. நீங்கள் கேட்குறதெல்லாம் கேட்குறது குப்பை தொட்டி இல்லைங்க. ஆமே, இதுக்கு மேலே எட்டாது. நீங்கள் எவ்வளோ தூரம் சத்தம் புரியும், அந்த சத்தம் வரலன்னா அது போகுமே தவிர தேவனுக்கு அது போய் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் ஜெபத்தில் இருக்குமானால் அது அவர்கள் செவிகள் எட்டும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு வீட்டில் போய் நான் சமாதானத்தை சொல்லு, பாத்திரவானா இருந்தால் சமாதானம் போங்கிறாரு. ஒரு சமாதானத்துக்கே வீட்டில் பாத்திரம் இருந்தால் நான் ஜெபம் பண்ணுறதெல்லாம் ஆண்டவர் கேட்டுக்கிட்டே இருப்பார் நினச்சிட்டு இருந்தோம்னா நாம தான் பைத்தியக்காரன் ஆயிரும். நான் சொன்ன ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுத்துக்கிட்டு இருப்பாரெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. உங்களுடைய ஜெபம் ஒரு மனதாக இருக்குதா, ஏக சிந்தையாக இருக்கிறதா, நீங்கள் என்ன நோக்கத்தில் ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் ஆண்டவர் பார்ப்பார். ஆமே, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். என்று சொன்னால் ஆண்டவர் சொன்னதில் ஒரு நாள் அவர் மாற போகிறதில்லை. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமலும் என்னிடத்தில் கேள்விப்பட்டதை 10 நாள் உக்காந்துருக்கிறாங்க. ஆண்டவர் ஏதோ சொல்லியிருக்கிறாரே, வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறாரே, பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? காத்திருக்கிறார்கள். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க? 10 எவ்வளோ பேர்? 10 பேர். எத்தனை பேருங்க? எத்தனை பேர்? பின்னாடி வாசந்த வாங்கலாம். 120 பேர். 120 பேர் உட்காந்து ஒரே எண்ணத்தில் ஆண்டவர் என்னமோ கொடுக்க போகிறாரு, என்னமோ கொடுக்க போகிறாரு, அது எப்படி இருக்கும் இதே சிந்தையில் உட்காந்துருக்குறாங்க. கொஞ்சம் கூட மாறலை. அதனால தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இறக்கி கொடுத்தார். அந்த ஒரு மனம் இருந்துச்சாங்க. அப்போ நம்ம சபை ஆராதனை வேளையில் எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது நான் வேறு சிந்தனையில் இருந்தேன்னா, ஆமே ஆமே என்ன வாசனை ஒரு மாதிரி வருதுன்னு நினச்சிட்டு இருந்தேன்னா, என்னமோ வித்தியாசமான ஒரு ஸ்மெல்லு வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன்னா, நீங்கள் உங்களை விட்டுருங்க. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், நான் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்க வந்திருக்கேன், விண்ணப்பம் பண்ண வந்திருக்கேன், ஆராதிக்க வந்திருக்கேன். அதனால் சொல்கிறேன், முழு பலத்தோடும், என்ன சொல்கிறாங்க, முழு ஆவியோடும் முழு ஆத்துமாவோடும் ஆண்டவராக முழுசாக ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்கிறாங்க. அறவரையெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கொடுக்க முன்னாலும் வாங்க மாட்டார், முழுசுமாக இருக்கணும். சரி, வாசிக்கலாம். அப்போ என்ன சொல்கிறாங்க, அவங்க காத்திருக்கிறாங்க, வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே உட்காந்து என்ன கொடுக்க போகிறார் ஆண்டவர்னு தெரியலையே, ஏதோ ஒன்று கொடுக்குறேன்னு இருக்கிறாருன்னு உட்காந்துருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். திரும்ப என்ன சொல்றாங்க, ஒருமனப்பட்டு உட்கார்ந்துருக்காங்க. எல்லாருக்குள்ள என்ன இருந்திருக்குங்க? திரும்ப திரும்ப இந்த ஒரு மனம் ஏன் சொல்றேன்னு சொன்னா,
ஒரு ப்ரேயர்னால ஒரு மனம் இருக்கணும். அப்போ தான் அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும், பிளெஸ்ஸிங் வரும், ஒரு அபிஷேகம் வரும், வல்லமை வரும். நான் உட்காந்து 10 பேரும் 10 திக்கில் நின்றுட்டு இருந்தோம்னா அந்த இடத்துல என்ன வராதுங்க. நம்ம ஆராதனைக்கு வர்றோம்னா ஆண்டவர் என்னமோ சொல்ல போகிறாரு, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய போகிறார், என்ன சொல்ல போகிறாருங்கிற முழு பிரசங்கமும் நமக்கு இல்லைங்க. நம்ம நினைப்போம் எல்லாம் முழு பிரசங்கமும் எனக்கே வரணும். இல்லை, ஒரு வார்த்தை போதும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு. அந்த என்ன சொல்ல போகிற, என்ன வார்த்தை எனக்கு வரப்போகிறது, நீங்கள் எதிர்பார்த்து உட்காந்துருங்க. ஆண்டவர் அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனம். திரும்பவும் ஒரு மனம் தான் அவங்க. அந்த திரும்ப இந்த ஒரு வார்த்தை வருகிறது. எல்லாரும் பெந்தேகோஸ்தே நாள் வரும்போது ஒருமனப்பட்டு உட்கார்ந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் கண்ணை மூடி ஆராதிங்கன்னா கண்ணை திறந்துட்டு ஆராதிச்சிட்டு இருக்கோம். என்னத்தை பார்க்க முடியும்? எத்தமாக இருக்கிற இந்த ஸ்க்ரீனை தான் பார்க்க முடியல, நான் தான் பார்க்க முடியும், என்ன தான் பார்க்க முடியும். கண்ணை மூடி பாருங்க, தரிசனம் வருங்க. அதுதான் ஒரு மனம். நான் என்ன நினைக்கிறேன், எல்லாரும் ஒரு காரியத்தை நினைக்கும் பொழுது கண்களை மூடி தேவ பிரசன்னத்தை நம்ம எதிர்பார்க்கணும். நம்ம கண்களை மூடாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் நமக்கு என்ன இருக்குதுங்க, ஒரு வேடிக்கை பார்க்குற இடம், திருவிழா கூட்டத்துக்கு வந்த மாதிரி ஆயிரும். இல்லைங்க, இது தேவ பிரசன்னமான இடம். இந்த இடத்துல வரும்பொழுது ஆண்டவர் என்ன பேச போகிற, எல்லாரோடும் சேர்ந்து ஆராதித்து எல்லாரும் வந்து பாடி. ஆமே, ஒரு சினிமா பாட்டு பாடும்போது கூட ஒருத்தர் பாடினாரு, இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, பஸ்ஸில் பாடிச்சுன்னா நம்மளும் என்ன பண்ணுவோம், கொஞ்சோண்டு அதோடு சேர்ந்து இப்படி பாடி பார்ப்போம். இங்கே பாட்டு தெரியலன்னா என்ன பண்ணிடுவாங்க, இந்த பாட்டு எனக்கு தெரியாது, ஏன் கொஞ்சம் பாடி தான் பார்த்தா என்ன. ஆமே, சொல்ல புரியுதுங்களா? பாட்டு தெரியாது, பிரச்சனை இல்லை, எழுதி போட்டுட்டு வர்றாங்க, அதை பார்த்து பாடுவோமே. எல்லாரும் பாடுறாங்களே, நம்மளும் பாடுவோமே. பாடுனா தான் என்ன, அவங்க பாட்டு குரல் கேட்டெல்லாம் ப்ரைஸ் கொடுக்க போகிறது கிடையாது. ஆண்டவரை துதிக்கிறோம், அதாங்க ஒரு மனம். நம்ம வந்திருக்கிறதோட நோக்கம் துதிக்கிறது. அப்போ இந்த ஒரு மனம் நமக்கு துதிகளை கொண்டு வரும். அதுதான் நமக்கு அபிஷேகத்தை கொண்டு வருகிறது. அதான் நம்முடைய வாழ்க்கையில் ஜீவனை கொண்டு வரும். ஜீவன் என்னங்க, உயிரோட்டம். அதுதான் உயிரோட்டத்தை நமக்கு என்ன செய்யுதுங்க, வாழ்க்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எஸ்தர் எழுதின புத்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிங்கள். நீர் போய் சூசானில் இருக்கிற, இல்லம்மா யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமார்களும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பே, நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னான். இப்போ என்ன சொல்கிறாங்க, நீ போய் சூசானில் இருக்க யூதரையெல்லாம் என்ன செய்யுங்க, எல்லாரையும் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமல் இருந்து உபவாசம். நம்ம மாதத்துக்கு ஒரு முறை, அது ஒரு 2.5 மணி நேரம் தான் இருக்குது, அதுக்கே நம்மளால் என்ன பண்ண முடியலங்க, கூடி வர முடியலையே. ஏங்க, நிறைய வேலை இருக்குது. ஐயா, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வரணும்னா கூடி வந்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. சபைக்கு எதுக்கு உபவாச கூட்டம் வைக்கிறோம்? ஆமே, பொழுதுபோக்குக்காக இல்லை. ஒரு சபைன்னா உடனே அதுக்கு உபவாச கூட்டம் வைக்கணும், 4 ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வைக்கணும், அதெல்லாம் கிடையாது. அது நமக்குரிய கடமை. ஆமே. இப்போ அந்த இடத்துக்கு நான் வரும் பொழுது 3 நாள் அல்லும் பகலுமா உக்காந்து எல்லாம் ஒன்றா உக்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது எஸ்தர் போய் ராஜாட்ட பேசணும், ராஜாட்ட பேசணும், இல்லைன்னா கொலை உளுந்து போயிடும். அந்த அம்மா செத்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு, நம்ம எல்லாரும் செத்துட போயிடும். அவர் சிக்கலான நேரத்தில் கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, அப்போ எவ்வளோ நெருக்கம் வந்தோம், நாங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, உபவாசம் ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ ஒரு மணி அங்கே என்ன வந்துருச்சுங்க, வந்துருச்சா இல்லையாங்க? எதனால புரியல, எதனால அந்த ஒரு மணி வந்துச்சு? ஒரு நெருக்கம் வந்துருச்சு, சாவ போகிறாங்க. இல்லைன்னா ஆமான் கொடுத்த சட்டத்தின்படியாக யூதரெல்லாம் கொல்லப்பட போகிறாங்க. ஒரு நெருக்கம் வந்தோன்னே இப்போ என்ன பண்ணுச்சுங்க, அப்போ நமக்கும் என்ன வரணும், எவனுமே ஜெபிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நெருக்கம் வந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, ஒரு மணம் என்ன செய்யுங்க. ஆமாம், அப்போ நெருக்கம் வரலாமா வரக்கூடாதா? நெருக்கம் வராமல் இருக்கணுனாலே ஜெபம் பண்ணுங்க. ஆமே. இப்போ நமக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை என்ன பண்ணக்கூடாது, வெற்றாதீங்க. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை வருமானால் ஆமே வரலாம். ஏன்னு சொன்னால் கடைசி காலில் எப்படி இருக்குங்க,
நெருக்கங்கள் வரதான் செய்யும், உபத்திரவங்கள் வரதான் செய்யும். ஆனால் இப்போவே நமக்கு என்ன பண்ணணுங்க, அந்த ஒரு மனதோடு ஜெபங்கள் பண்ணுவதற்கு பழகி கொள்ளுங்கள். எப்பெல்லாம் கூடி ஜெபிக்கணுங்கிற முறை நமக்குள்ளே வருதோ அப்போல்லாம் தயவு செய்து கூடி வந்துடுங்க. ஒரு நாளும் மாற்றாதீங்க. எவ்வளவு தான் இடைஞ்சல் வந்தாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருக்கு நான் முன்னுரிமை அந்த நீங்கள் முன்னுரிமை கொடுத்தாதாங்க ஆண்டவர் உங்களை முன்னாடி உயர்த்துவார். நீங்கள் அவரை முன்னாடி தூக்காமல் நீங்கள் பின்னாடி வச்சுன்னா உங்களையும் பின்னாடி தான் தூக்கி வச்சிருப்பார். வேற யாரும் முன்னாடி வந்துடுவாங்க. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த கூடி வருவதனால என்னங்க ஆசீர்வாதம்? தேசத்துக்கே ஆசீர்வாதங்க. நம்ம தான் தேசத்திற்கு ஆசீர்வாதம். வாசிக்கலாமா? யோனா எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 5 5லேருந்து 8 வரலாம். யாரை விசுவாசிக்கிறாங்க? தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். எட்டின பொழுது எழுந்து கலட்டி போட்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின நினிவே எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராது இருக்கவும் தேவனை நோக்கி என்ன சொல்றாங்க? எப்படி சொல்றாங்க? உரத்த சத்தமாய் கூப்பிட்டு பொல்லாத வழிகளையும் விட்டு திரும்ப கடவன். அல்லேலூயா. இதை செய்வோமாங்க. தேசம் அழிய போகுது. நினிவே பட்டம் கவிழ்க்க போடு, 40 நாள் காலியாப்பா அப்படின்ட்டாங்க. எல்லாரும் இருட்டு கொடுத்து ஆரம்பித்தாங்க. அவனுக்கு தேவனை தெரியாது. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க? தேவன் அழிக்காமல் பாதுகாத்து கொண்டு வரேன்னு சொன்னால் ராஜா பார்த்தா, இல்லை நீங்கள் மட்டும் உபவாசம் இருக்கிறீங்க, நானும் வர்றேன், பிரதானிகள் வரோம், நம்ம மட்டும் பார்த்தா ஆடு மாடெல்லாம் கிடக்கட்டும் பட்னி. அப்போ என்ன பண்ணாங்க? புசியாமலும் குடியாமலும் வாசிங்க பொல்லாத வழிகளை பொல்லாத வழிகளையும் கொடுமையை விடணும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எதை விடணுங்க? ஆமாம், பொல்லாத வழியில் கொடுமைகளை பாவங்களை விட்டுட்டு தான் நீங்கள் ஜெபம் பண்ணணும். நீங்கள் எடுத்தோன்னே வந்தோன்னே உட்காந்துட்டு ஆண்டவரே இதை செய்வீர் ஆண்டவரே அதை செய்வீர் ஆண்டவர்னா நம்மள்ட்ட என்ன இருக்குங்க? ஆமாம், எட்டி கூட பார்க்க முடியாது. அப்போ உபவாசம் என்று சொல்லும் பொழுது அறிக்கை நம்ம என்னென்னைக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறோமோ அப்போல்லாம் நம்முடைய பாவ அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணாமல் ஒரு நாள் நம்முடைய ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆமாம், நம்ம பாவத்தோடு இருந்துட்டு எதுவுமே கேட்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க? ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, 120 பேர் இல்லை, ஒரு ஊரே என்ன செய்யுங்க, ஒரு பட்டணமே சேர்ந்து உபவாசம் பண்ண ஆரம்பிக்கிறது. அப்போ ஒரு பட்டணம் சேர்ந்து உபவாசிக்கும் பொழுது என்ன பண்ணுச்சுங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, ஏய் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனை பேர்? அப்போ ஒரு மணி எத்தனை பேருக்கு வந்திருக்கு? நம்மள்ட்ட இருக்க 10 பேருக்கே வர மாட்டேங்குது. அப்போது இந்த ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சா இல்லையா? கவிழ்க்கப்படுகிற நிலை மாறிச்சா இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சமுதாயத்தில் நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை நம்மை கவிழ்க்காமல் இருக்கணுமானா இந்த ஒரு மனம் தேவையா இல்லையாங்க? ஒரு மனம் தேவைங்க. இந்த ஒரு மனம் தேவை தான் தேசத்தை மாற்ற முடியும். நான் தேசத்துக்காலாம் ஜெபிக்க மாட்டேன், என் குடும்பத்துக்கான ஜெபிப்பேன் அப்படின்னு சொன்னால் தேசம் இல்லாமல் உங்கள் வீடு கிடையாது. தேசத்தில் நடக்கிற நம்ம வீட்லேயும் நடக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 புஸ்தகம் 7:14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் நான் கேட்டு அவருடைய பாவங்களை மன்னித்து. அப்ப தேசத்திற்கு சேமம் எதனால உண்டாங்க? தேசத்திற்கு சேமம் என்ன உண்டாகும்? படிச்சிருக்கு, வசனம் படித்தோம். ஜெபம் பண்ணணும். என்ன எப்படி ஜெபம் பண்ணுமா? பொல்லாத வழிகளை விட்டு. யார் ஜெபம் பண்ணுமா? இல்லை, பொல்லாத வழிகளை விட்டு யார் ஜெபம் பண்ணும்? நாமன்னா யாரு? என் நாமம் தெரிக்கப்பட்ட ஜபங்க ஜனங்கள். யாரெல்லாம் கிறிஸ்தவன், நான்லாம் விசுவாசி,
நான்லாம் அப்படி இப்படின்னு சொல்கிற ஆளெல்லாம் என்ன பண்ணணுங்க? அவங்க நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணி உங்கள் பொல்லாத வழியை விட்டால் தான் தேசத்துக்கு என்ன உண்டாகும்? இப்போ தேசம் நல்லா இருக்கா? தேசம் நல்லா இருக்கிறதுக்கு இப்போ யார் காரணம்? அப்போ நம்ம ஜெபம் பண்ணுமா வேணாமா? வேணும். எப்போ ஜெபம் பண்ண போகிறோம்? 12 மணி நேரம் ஒரு வாட்டி ஜெபம் பண்ணோம். அதுக்கப்புறம் யாராவது கேட்பீங்களான்னு பார்த்தேன், ஒருத்தரும் கேட்கவே இல்லை. ஆமே, புரியுதுங்களா? சொல்ல புரியுதுங்களாங்க? தேசத்தில் இன்றைக்கி பிரச்சனை, தேசத்தில் குடும்பங்களில் கொலை நடக்குதுன்னு சொன்னால் கிறிஸ்தவன் தான் காரணம், விசுவாசி தான் காரணம். மற்றவங்கள விடுங்க, அவங்களுக்கு பாதி அறகுறையாக இருக்கிறாங்க, அவங்கள விட்டுருங்க. விசுவாசி தான் காரணம். இன்றைக்கி டாஸ்மாக் மூடலைன்னு சொன்னால் விசுவாசி தான் காரணம். இன்றைக்கி விபச்சாரம் நடக்குதுன்னா விசுவாசி தான் காரணம். ஆமே, இன்னைக்கு தவறான லஞ்சங்கள் வருகிறது, ஊழல்கள் வருகிறதுனா விசுவாசி தான் காரணம். வெக்கப்பட வேண்டியது விசுவாசி, தேசம் இல்லை. ஏன்னு சொன்னால் நான் பாவத்தோடு இருக்கிறேன், நான் அநியாயத்தோடு இருக்கிறேன், நான் அக்கிரமத்தோடு இருக்கிறேன். என்னால் தான் என் தேசம் இவ்வளோ தூரம் வீணாக போகுது. அப்போ நான் என்ன பண்ண? ஆண்டவரை என் பாவத்தை மன்னியும். அவன் என்ன பண்ணணுங்க? வாங்கங்க ஜெபம் பண்ணுவோம், வாங்குங்க, நம்ம தேசம் நல்லா இருக்கணும், இருங்களூர் ஆசீர்வாதம் இருக்கணும், வாங்க 4 பேர் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். முடியுமாங்க? ஜெபம் பண்ணுமாங்க? ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் அது மாதிரி வந்து ஜெபம் பண்ணிடுறோம்? ஆமே, ஜெபம் பண்ணுறது எத்தனை பேர் இருக்கணும்? இருக்கமா இல்லையாங்க? ஜெபம் பண்ணணுமா வேணாமா? பண்ணி தாங்க ஆகணும். இதாங்க வேதம். தேசம் இன்னைக்கு பாலா போதுன்னா காரணமே நீங்களும் நானும் தான். அப்போ நம்மள்கிட்ட இருக்கிற பொல்லாப்பை தீங்கினா தான் தேசத்தில் பாவம் பொல்லாப்பு நீங்கும். அப்போ தேசத்தினுடைய சாபத்துக்கு நம்ம தாங்க ஒருமனைப்பட்டு ஜெபம் பண்ணோம். எப்போ ஜெபம் பண்ணணும்? எப்போ வேணாலும் ஜெபம் பண்ணலாங்க. எப்போப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குது அப்போல்லாம் ஜெபம் பண்ணணும். எப்போப்பெல்லாம் கூப்பிட்றோமோ அப்போ வந்து ஜெபம் பண்ணணும். ஆமே, எனக்கு நிறைய வேலை இருக்குது, முன்னாடியே சொல்லியாச்சு, அதனால் வேலையை மாற்றி போடுங்க. ஆமே, ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிடுறோம்லங்க. அப்போ என்ன பண்ணணும்? என்னுடைய எல்லா காரியத்தையும் ஒதுக்கி வச்சிடணும். யாக்கோப்பு ஆட்டங்கரைக்கு அக்கறையில் யாக்கோப்பு என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டான். என் ஜெபத்துக்கு யாரும் தடை இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ராம் முழுவதும் போகிறான்னா பாருங்க. போராடி ஜெயிச்சிருக்கானா ஒருத்தன், அவன்கிட்ட இருந்த எல்லாத்தையும் தூக்கி வேலையில் மாற்றி வச்சுட்டான், அக்கறைப்படுத்திட்டான். இன்றைக்கி எல்லாத்தையும் தூக்கி நம்ம கையிலே வச்சுட்டு, இல்லைங்க இந்த வேலை செஞ்சே ஆகணுங்க, நம்ம இல்லைன்னா அந்த வேலை என்ன இருக்கும்? ஏதோ நம்மளால் இன்றைக்கி இது தவிர வேறு முடியவே முடியாதுங்க. நீங்கள் ஆண்டவருக்கென்று நீங்கள் காலை முதல்ல எடுத்து வச்சு பாருங்கள், அவர் எல்லாவற்றையும் அவர் செய்வார். உங்கள் வேலையை சேர்த்து நடக்கிறது காரணமாகும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமே, தாவீது கல்லெறிஞ்சனால் மட்டும் கோலியத்தை விடலைங்க, எரிஞ்ச கல்லில் இருக்க வேகத்தை ஆண்டவர் ரெட்டிப்பாக்கி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, ஒரு கல் நெத்தியில் பட்டு பதிதுன்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ வேகம் இருக்கணும்? ஆமே, இருக்கிறதுலே வலுவான இந்த எலும்பு தான் இந்த ரொம்ப வலுவான இது. இதில் பட்டு ஒன்று பதியுதுன்னு சொன்னால், அவன் கீழே விழுவுறான்னு சொன்னால் அதனுடைய வேகம் எவ்வளவா இருக்கும்? அல்லேலூயா, அப்போ தேவனும் அதோட சேர்ந்துடுறாரு. அல்லேலூயா, அப்போ நம்ம ஜபங்களில் தேவன் சேரணுங்க, அது இல்லைன்னா இந்த இடத்துல நடக்காது. அப்போ நம்முடைய கூடி ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அதிகப்படியான காரியங்களை செய்து தேசத்தை கொடுத்த நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். வாங்க ஆண்டவரை, இருங்களூர் இயேசுவுக்காக மாறணும் ஆண்டவரை, இங்கே குடிகாரங்க இருக்கக்கூடாது ஆண்டவரை, கெட்ட வார்த்தை இந்த இடத்துல இருக்கக்கூடாது ஆண்டவரை சொல்லி பாருங்களேங்க. ஆமே, நாங்கள் ஒரு முறை 2001-2002 ஒவ்வொரு வாரமும் தூக்குப்போட்டு செத்துருக்குறாங்க அந்த பகுதியில். அப்போ கூடி நாங்கள் ஜெபம் பண்ணோம். நானும் ஒரு நண்பர் ஒருத்தர் 2-3 பேர்லாம் சேர்ந்து என்ன பண்ணோம்? உட்காந்து ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் இந்த பகுதியில் இருக்க தற்கொலை ஆவிகளை எடுத்து போடும் சொல்லி ஜெபம் பண்ணோம். அது மாற ஆரம்பிச்சுது. ரோட்டில் போகிறோம், சர்வசாதாரணமாக கெட்ட வார்த்தை சொல்லி பேசிட்டு போவான். ஆண்டவர் இதை மாற்றுன்னு சொன்னோம், அதுவும் குறைஞ்சிச்சு. ஆமே, அப்போ கூடி ஜெபம் பண்ணும் பொழுது இருங்களூர் மாற ஆரம்பிச்சா இல்லையாங்க? ஆமே, நாங்கள் ஒரு காலத்தில் ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன்னா, இந்த பகுதியில் வேலை இல்லாமல் இருந்தது, யாருக்கும் வேலை இல்லை. அப்போது நான் வந்த புதியில் இந்த இடத்துல மேட்டிருங்களூரில் நாங்கள் கூடி அங்கே இருக்கிற சகோதரிகள்லாம் சேர்ந்து ராத்திரியில் உட்காந்து ரோட்டில் உட்காந்து, இடம் கிடைக்கல, ரோட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இங்கே வேலையில் இருக்கவங்களாம் வேலை கிடைக்கும். சித்தாரப்போ மூடிட்டாங்க. அப்போ நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அந்த அங்கிள் ஜான் ஐஸ்கிரீம் திறக்க வச்சார். அதில் நிறையா பேர் வேலைக்கு போயிட்டாங்க. அல்லேலூயா, அப்போது ஜெபத்தில் வேலை வாய்ப்பை கொடுத்தாரா இல்லையாங்க? அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் கூடி ஜெபம் பண்ணி பாருங்கள், அதனுடைய வல்லமை
பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 8வது அதிகாரம் 6-8. ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். பாருங்க, பிலிப்பு இதை பார்த்து எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஜனங்களாம் என்னமோ செய்கிறானேன்னு சொல்லி ஒரு மனமாக வந்து என்ன பண்ணாங்க? கேட்டாங்க. அங்கே இருக்கிற அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அந்த பட்டணத்தில் என்ன உண்டாச்சுங்க? மிகுந்த சந்தோஷம் உண்டானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெகேமியோட வாழ்க்கையில் அப்படி தான் சொன்னார் ஆண்டவர். அவர் என்ன சொன்னார்? எழுந்து கட்டுவோம் வாருங்கள்னு சொல்லும்போது ஜனங்க என்ன பண்ணாங்க? ஒரு மனதோடு. என்னங்க? ஆமாம், நம்மளும் அப்படி தான் கட்டணும். ஒரு மனம்னு கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் கட்டி முடிஞ்ச பாடு இல்லை. ஆனால் நெகேமியா கட்டணும் என்ன பண்ணிட்டாங்க? எல்லாரும் தங்களுடைய கைகளை கொடுத்து திடப்படுத்தினார்கள். அப்பொழுது அலங்கங்கள் கட்டி முடிக்கப்பட்டது. சரி, இப்போ இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுதுலாம் ஜபத்தினுடைய ஒரு நல்ல ஆசீர்வாதம், தேசத்தினுடைய ஒரு ஆசீர்வாதத்திற்காக இப்படிப்பட்ட ஒருமன ஜபங்கள் தேவை. சரி, அங்கே மட்டும்தான் ஒரு மனத்தின் தேவையா, ஜபங்கள் தேவையா அப்படின்னு பார்த்தா, ஒரு திருச்சபையினுடைய ஆசீர்வாதத்திற்கும் எது தேவையாக இருக்குதுங்க? ஒரு மனம் தான் தேவையாக இருக்குது. அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்து வாசிங்க. அப்பொழுது பேதுரு 11 கூட இருந்து அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், இப்போ அப்போஸ்தலர் எத்தனை பேருங்க? 12 பேர் இல்லைங்களா? ஆமே. இப்போ எத்தனை பேர் எந்திரிக்கிறாங்க? அப்போ அவர் 11 இவர் எத்தனை ஆள்? 12 பேர் எந்திரிச்சிட்டாங்க. பேசுனது எத்தனை பேர்? அவர் மட்டும்தான் பேசினார். அப்போ பாக்கியெல்லாம் என்ன பண்ணாங்க? அதாங்க ஒன்னின் ஸ்பிரிட். என்ன பேதுரு தான் பேசுவாரா? நான் பேச மாட்டேனா? நான் அப்போஸ்தலர் இல்லையா? ஒருத்தரும் சொல்லலை, வாயே திறக்கல. எல்லாரும் எந்திரிச்சுட்டாங்க. பேதுரு பேசினார், எல்லாம் சைலண்ட். அதான் ஒரு மனம். இப்போ நமக்குள்ளே என்ன இருக்குன்னா, நிறையா காம்படிஷன் இல்லைங்களா? நான் செய்ய மாட்டேனா, நீ செய்ய மாட்டேனா, நீ செய்ய மாட்டே, இப்படி செய்ய மாட்டியான்னு சொல்லி வேலையை என்ன செய்யாதுங்க? நிறைய காரியங்கள் நடக்காமையே போயிடுது. ஏன்னு கேட்டால், நான் செய்ய மாட்டானா, அவர் செய்ய மாட்டான், அவங்க செஞ்சால் செய்யட்டும், இவங்க செய்யணும். இந்த ஊரு கூடி செக்கு தள்ளுறதும்பாங்க, ஏன்னா தேர் இழுக்கிறதும்பாங்க. அவன் இழுக்கட்டும், இவன் இழுக்கட்டும், அவன் இழுக்கட்டும் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? தேர் நகரவே நகரில். ஏன்டானா அவங்க இழுப்பான் போல, எல்லாம் கயிறை தான் முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆமே. இப்போ 12 பேர் நின்று இருக்கிறாங்க. 2 பேர் எல்லாருக்கும் ஈக்குவல் ரேங்க். 12 அப்போஸ்தலர் எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஆனால் பேசுனது ஒருத்தன் மட்டும்தான். 11 பேரும் சைலண்டாக இருக்கிறாங்க. அந்த ஒரு மனம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ தான் என்ன பண்ணாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ எல்லாருடைய நோக்கம் என்ன? பேதுரு பேசுகிறாரு, பாக்கி 11 பேரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆண்டவரே இந்த வசனங்களை ஆசீர்வதிங்க, ஜனங்க ரட்சிக்கணும். அதை தான் 11 பேரும் செஞ்சுட்டு இருக்கிறான். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எவ்வளோ பெரிய அறுவடை! ஆமென். அந்த அறுவடைக்கு காரணம் என்னங்க? ஒன் இன் ஸ்பிரிட்டு. ஒரே எண்ணங்கள் இருந்தது. ஒரு சபையினுடைய வளர்ச்சிக்கு ஒரே எண்ணங்கள் இருந்தது. அந்த ஒரு எண்ணம் தான் அந்த சபை 3000 பேரை கொண்டு வந்தது. அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 46வது வசனம். அவர் ஒருமனப்பட்டவர்களாய், பாருங்க, அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டு என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, அவர்கள் எல்லோரும் அவர்கள் எல்லோரும் அது நம்ம அந்த இடத்துக்கு வாங்க. அந்த ஒரு மனம் அங்கே தான் வரணும். அவர்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்க? ஒருமனப்பட்டிருக்காங்க. எத்தனை பேர்? அந்த 3000 பேரும். அவங்க எல்லாருக்கும் 3000 பேருக்கும் ஒரே எண்ணம் இருந்துச்சுங்க. அந்த 3000 பேரும் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து. எட்டிக்கு வந்தாங்க. ஆமாம். என்ன நினைக்கிங்க? எப்படி வந்தாங்க? அனுதினமும். வாரமலர் மாதிரிலாம் இல்லை. 2 நாளைக்கு ஒரு பேப்பரு, 3 நாளைக்கு ஒரு பேப்பர், வாரத்துக்கு ஒரு பேப்பர், மாதத்துக்கு ஒரு பேப்பர், அப்படிலாம் கிடையாது. டெய்லி ஜபத்துக்கு வந்துட்டாங்க. ஆமாம். அந்த டெய்லி ஜபத்துக்கு வந்தனால தான் 3000, 5000 ஆச்சு, 5000, 10,000 ஆச்சு. இப்படி என்ன பண்ணுங்க? இன்றைக்கி எல்லா இடங்களிலும் ஒரு சபை பெறுவதற்கான காரணம் அவர்களுடைய ஒருமனம். இன்றைக்கி அவங்க ஒருமனம் ஜெபம் பண்ணதான் இன்றைக்கி நம்ம ஊர்லலாம் சபைகள் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. போதும் பாசிங்க. மகிழ்ச்சியோடும் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும்
கபடமில்லாத இருதயத்தோடும். என்னவா இருந்துச்சுங்க? கபடமில்லாத இருதயம் அப்படின்னு என்ன இருக்கும்? இன்னசென்ட், சூதுவாது, இன்னசென்ட், குழந்தைய போல இருந்தாங்க. ஆமேன். வீடுகள் தோறும் அப்பம் இருக்குது. இந்த மாதத்துக்கு ஒரு முறை வீடுகள் தோறும் நம்மளும் போய் ஜோமன்னு கேட்டால் 4 பேர் 3 பேர் வச்சுட்டு உட்காந்துருக்குறோம். பாக்கியெல்லாம் எங்கேங்க வரலைங்க. ஏங்க வரல? நிறைய வேலை இருக்குங்க. ஒரு நாளில் சொல்ல 1 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன சொல்லியாச்சு. 1 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் வீடுகளில் ப்ரேயர் இருக்குன்னு சொல்லியாச்சு. ஆனால் இல்லைங்க, எப்போ வச்சதே 6:30 மணிக்கு தான் வைக்கிறோம். அப்போது நமக்கு என்ன இருக்குங்க? ஆமாம், பயங்கர ஷெட்யூல்டு. ஆமாம், சொல்ல புரியுதுங்களா? எல்லா மந்திரிங்களுக்கெல்லாம் வீடு வாசல்லாம் இல்லாமல் இருக்காங்களாங்க? இருக்குதா இல்லையாங்க? பிரதமருக்கு இருக்கா? அவர் கண்ணுக்குட்டியெல்லாம் பிடிச்சிக்கலாம் வந்து கொஞ்சம் அளவுக்கெல்லாம் அவருக்கு நேரம் இருக்குது இல்லையா? இல்லைங்க. ஆனால் நமக்கு மட்டும் என்ன நேரம் இல்லைங்க? பயங்கரமாக இருக்கிறோம் நம்மலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? அவர்கள் ஒருமனப்பட்டு கபடம் இல்லாத இருக்குது. அந்த கபடம் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த ஒருமனம் கபடம் இல்லாமல் இருந்துச்சுன்னா சபை மகிழ்ச்சியாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு சபையை பார்த்துட்டு போகிறோம், பார்க்க என்னடா இவ்வளோ சந்தோஷமாக வந்துட்டு இருக்கிறாங்க இவங்க, என்னத்தை பார்த்தாங்க இவ்வளோ சந்தோஷமாக, ஒரு நாளைக்கு வந்து போய் பார்க்கணுண்டாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா நாம தாங்க எல்லாருக்கும் விட்னஸ். இதை பார்த்து தான் சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் ஒன்னின் ஸ்பிரிட்டில் இருக்காங்க, ஒரே மாதிரி ஜெபம் பண்ணுவாங்கயா, ஒரே மாதிரி பேசுவாங்கயா, ஒரே மாதிரி சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஒன்றும் மாறுபட்ட கருத்தே இல்லையா. அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எப்பொழுதும் என்ன பண்ணுவாங்க? நல்லா பேசிக்குவாங்க. இதை தான் இங்கே கேட்குறாங்க. வாசிங்க 1 கொரிந்தியர் 14:26 எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14:26. நீங்கள் கூடி வருகிற பொழுது ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷை பேசுகிறான், ஒருத்தன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரே, இது என்ன? ஆமாம், நீங்கள் இப்போ கூடி வந்திருக்கிறோம். இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாருங்க? பாட தெரிஞ்சவங்க பாடுறாங்க, பிரசங்கம் பண்ண தெரிஞ்சவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க, அந்நிய பாஷை தெரிஞ்சவங்க அந்நிய பாஷை பேசுகிறாங்க, அந்நிய பாஷைக்கு வியாக்கியானம் பண்ணுறவங்க வியாக்கியானம் பண்ணுறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னத்துக்கு கொடுக்குங்க? பக்தி விருத்திக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் அவங்க பாடணுங்கிறதுக்காக நானும் பாடக்கூடாது, அவங்க பிரசங்கம் பண்ணுறதுக்காக நான் பிரசங்கம் பண்ணக்கூடாது. எனக்கு எதுக்கு அழைச்சாரோ அதை தான் எனக்கு உண்டு. ஆமாம், என்ன எதுக்கு அழைச்சாரோ அந்த காரியத்தை மட்டும் நான் செஞ்சாலே என்னுடைய வாழ்க்கையில் அதிலே நான் உயர்வேன். எந்த காரியத்தை எனக்கு பாடுறேன்னு சொன்னால் அந்த பாட்டுக்கான எல்லா காரியத்தையும் எனக்கு உதவி செய்வார். எனக்கு பிரசங்கம் ஒன்று வாஞ்ச இருந்தது, எப்படியாவது பிரசங்கம் ஒன்று காரியத்தை நான் வாஞ்சிச்சிருந்தேன். அப்போ பிரசங்கம் பண்ணுவதற்காக முந்தி ஏதாவது செய்யணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வாய்ப்புகள் வர ஆரம்பித்தது. நான் எல்லா இடங்களிலும் போய் பிரசங்கம் பண்ணுவதற்கு எனக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். காரணம் என்ன? அதற்கு தான் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஏன் அழைப்பில் நான் ஒன்றா இருக்கணும்? எனக்கு இதெல்லாம் ஆள் இல்லைங்கிறதுக்காண்டி நான் என்ன பண்ணியிருக்கிறேங்க? எதையோ ஒன்று போட்டுட்டு பாட்டு பாடிட்டு உட்காந்துருக்குறோம். ஆனால் எனக்கு அது அழைப்பானா இல்லை. இதில் தவறு செய்ய முடியும், ஆனால் இதில் என்னால் என்ன செய்யக்கூடாதுங்க? நான் தவறு செய்யாமல் ஜாக்கிரதையாக இருக்க என்னால் முடியும். அதில் என்னால் தவறு செய்ய முடியும், ஏன்னா எனக்கு தெரியாது. ஆமாம். அப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? எனக்கு ஜெபிக்க கொடுத்துருக்கிறாரு. வாங்க எல்லாம் ஜெபம் பண்ணணும், கூடி உட்கார வச்சு மற்றவங்களை இழுங்க. தீர்க்க தரிசனம் சொல்ல தெரியுதா? உட்காந்து ஆண்டவர் எனக்கு தீர்க்க தரிசனம் வார்த்தை கொடுத்துருக்கிறீங்க, நான் தீர்க்க தரிசனத்தை சபையில் சொல்லுங்க. எனக்கு ஆண்டவர் அந்நிய பாஷை சொல்லியிருக்க, அந்நிய பாஷை சொல்லுங்க, அந்நிய பாஷைக்கு வியாக்கியானம் கொடுங்க. நல்லா பாடுறீங்களா? பாடுங்க. இதெல்லாம் சபை பக்தி விருத்திக்கு தானே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது? எல்லோரும் கூடி வரும் பொழுது. அல்லேலூயா. அவள் எல்லாரும் அந்த கூடி வருங்கிற இந்த ஒன்னின் ஸ்பிரிட். அப்பா அவங்க பாரு, ஆமாங்க, அவங்களுக்கு இந்த டேலண்ட் இருக்குது, அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? என்கரேஜ் பண்ணணும். அவங்களுக்காக ஜோம்னா இன்னும் நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லணும். ஆண்டவர் இன்னும் நல்லா பாடணும். ஆண்டவர் அவங்க நல்லா பாடுறாங்க, இன்னும் நல்லா பாட உதவி செய்யுங்க. நமக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடக்கூடாது. சே, அவங்கெல்லாம் பாடுறாங்க, நமக்கு மட்டும் சாய்ஸ் கிடைச்சா சூப்பராக பாடிடுமே. நீங்கள் முயற்சி செய்யுங்க, உங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அந்த இடத்துக்கு நேராக கரெக்டாக கொண்டு போகிறார். உங்களை எதுக்காக ஆண்டவர் ஒருத்தரையும் பயன்படுத்தாமல் ஆண்டவர் ஒரு நாள் இருக்க மாட்டாருங்க. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஆண்டவர் வரங்களை கொடுத்துருக்காரு. யாருக்கும் வரம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை, யாருக்காவது தாளந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை. எல்லாருக்கும் தாளந்தும் கொடுத்துருக்காரு, வரங்களும் கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம பயன்படுத்த தான் நம்ம என்ன பண்ணிடுறாங்க? தெரியாமல் உக்காந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? எதுக்கு என்ன அழைச்சாருன்னு தெரியாமையே உக்காந்துருக்குறோம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். சரி, அடுத்து இன்னொரு வழிக்கு போயிடுவோம். சரி, அதுமாதிரி குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் அது எப்படி இருக்கும்? ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்குறோம். 128வது சங்கீதத்தை வாசிக்கலாம். 1 அடுத்து 4 கூட வாசிக்கலாம்.
அவன் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். 4ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா அந்த குடும்பத்தின் தலைவன் எப்படியா இருக்கணுங்க? அந்த குடும்பம் பக்தியாக இருக்கணும். அப்படி பக்தினா என்னங்க அர்த்தம்? வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். அப்போ இந்த ஒரு மனகிரம்னா எல்லாமே அதுக்குள்ளே என்ன செய்யுங்க? அடங்கி இருக்கிறது. வாசிக்கலாம். யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 4ஆம் வசனம். யாத்திராகமம் 12:4. ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதுக்கு போதுமான பேர்களா இராமல் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவருடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இரக்கத்திற்காக. இப்போ பாருங்க, கடைசி பஸ்கா பண்டிகை கொண்டாட போகிறாங்க. எல்லாருக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துக்கப்பான். அந்த ஆட்டுக்குட்டி காலம்பரவரெலாம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? எரிச்சிடணும்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் 2 பேர் தான் இருக்குது. அந்த ஒரு வயது ஆட்டுக்குட்டி எத்தனை வயசு இருக்கும்? அது 3 கிலோ 4 கிலோ இருந்தால் சாப்பிட முடியுமாங்க? அப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க? அடுத்த வீட்டில் 4 பேர் இருக்காங்க, எங்கள் வீட்டில் 2 பேர் இருக்கிறாங்க, 6 பேர் இருக்கிறாங்க. சரி, நான் ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துக்குவோம். வருமா? எங்கள் வீட்டில் 2 பேர் தான் இருக்காங்க, அவங்க வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்களே. வித்தியாசம் இருக்குது. அவன் நிறையா கொடுக்குற மாதிரி ஆயுது இருக்குமா இருக்காதாங்க? அன்றைக்கி இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன் சேர்த்துக்கிட்டான். எப்போ என்கிட்ட 2 ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குப்பா, அது 6 கிலோ இருக்குது, 4 கிலோ இருக்கும் போல இருக்குது. நாங்கள் அவ்வளோலாம் சாப்பிட முடியாது, 1 கிலோ தான் சாப்பிட முடியும். நீ 2 பேர் வந்துக்க, எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம். அந்த உறவு, அந்த ஒருமனம், பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஒரு ஒருமனம் இருக்குதா? இது குடும்பத்திற்கு ஆசீர்வாதம். நம்ம தனிமைப்படுத்தப்படுவோங்க. கடைசி நாட்களில் பார்த்தீங்கன்னா தனிமைப்படுத்தப்படும். யாருமே என்கிட்ட இருக்க மாட்டாங்க. ஒரு பழமொழி ஒன்று, ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு காரியம் சொல்லுவாங்க. தாசில்தார் விட்டு நாய் செத்து போச்சுன்னா ஏராளமாக கூட்டம் வருமா தெரியுமாங்க? தாசில்தார் விட்டு நாய் செத்தா ஏராளமாக கூட்டம் வரும். தாசில்தார் தட்டா ஒருத்தன் கூட வர மாட்டானோ? ஏன்? புரியல. அவ்வளோதான், தயவு தேவையில்லை. நாய் செத்து போச்சுன்னா தாசில்தார் இருக்கார்ல உயிரோட, அவர் என்ன பண்ணார்? ஓ, நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கான்னு ஒரு நினைப்பு பண்ணி எதுக்காக சகாயம் செய்வானா? இந்த சகாயம் செய்வாங்கிறதுக்கே நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம்? போகலாமா? பக்கத்து வீட்டுக்காரன் இவன் எனக்கு நல்லது பண்ணுவானா, இவன்ட்டு ஏதாவது கொடுப்பானா, இவன் எனக்கு நன்மை செஞ்சானா பரவாயில்ல, அவனோட நல்லா பேசலாம், இந்த எண்ணம் தாங்க நம்மள்ட்ட இருக்குது. ஒரு அன்பின் நிமித்தம் யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறோம். அல்லேலூயா. ஒரு எதிர்பார்ப்போடு பேசுகிற பழக்கம் நம்மள்ட்ட என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு ஒரு மனம் வந்துருங்க. அவங்கள்ட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இவன்கிட்ட எதிர்பார்த்தா ஏதாவது ஒன்று நடக்கும். இவெல்லாம் ஒன்றுத்துக்கும் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, இவனோடலாம் பேசுகிறது தப்புடான்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டோம் பார்த்தீங்களா? அப்போ ஒரு மனமே கிடையாதுன்னு அர்த்தம். அந்த எண்ணம் என்னைக்கு மாறுதோ எல்லாருக்கும் ஒரு மனம் வந்துடும். எல்லாரையும் நேசிக்க கற்றுக்கொள்ளணும். யார்கிட்ட பிரயோஜனமாக இருக்கானோ பிரயோஜனமாக இல்லையோ ஆண்டவர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வழிவாசலை திறந்து கொடுத்துருவார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை என்ன பண்ணுங்க? ஆமென், ஆமென். கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்து ஒரு வசனத்தை கூட எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகமம் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 20:12 எடுத்து வாசிங்க. இப்போ எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? நிறைய பேர் தனியாக இருக்கணுங்க. நான் என் வீட்டுக்கார் என் பிள்ளைங்க ஆண்ட சொல்ல, உன் ஆயுசு நிறையா இருக்கணும்னா என்ன பண்ணு? ஆமாம், அவங்க அப்பா அம்மா வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டீங்கன்னா உனக்கு ஆயுசு நிறையா இருக்குது, இல்லைன்னா உனக்கு காலின்னு அர்த்தம். இப்போ தெரியுதுங்களா ஒரு மனம் எங்கே வருதுன்னு? ஆமே, 2 பேருக்குள்ள ஒரு மனம் வந்துருமாங்க. சொல்கிறது புரியுதா இல்லையா? எங்கள் அப்பா அம்மாவா உங்கள் அப்பா அம்மாவா, இந்த பிரச்சனை வேறு இருக்குது. அதுக்கு தான் சொன்னேன், எந்த அப்பா அம்மாவாலும் சரி இருக்கிற அப்பா அம்மாவை சேர்த்துங்க. அப்படி இருந்தால் அவங்க ஆயுசு நாட்கள் கூட வரும். இதை தான் வேதம் சொல்லுது. சரி, இன்னும் மத்திய 5:44 சொல்லுது, உங்களுடைய சத்ருவை சிநேகிங்கள்னு இருக்குது. ஆமே, இதெல்லாம் ஒரு மனத்துக்கு வர்ற காரியங்க. அது அவன் என்னோட விரோதியாக இருந்தாலும் அவன் சொல்லதை நான் கேட்பேன், அவனுக்காக நான் ஜெபம் பண்ணுங்கும் பொழுது என்னுடைய ஒரு மனத்தின் ஆவி எனக்குள்ளாக என்ன செய்துங்க? வர ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி நிறைய ஒரு காரியங்கள் செய்கிறோம். யாக்கோபு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்களேன். பூமியிலே நீங்கள் சம்பிரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உலர்கிறீர்கள், கொளுத்தவில் அடிக்கும் நாளிலே நடக்கிறது போல
போஷிக்கிறீர்கள். அப்போ என்ன சொன்னாங்க? நீங்கள் வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறீங்க? சம்பரமாயினா என்னங்க? செல்ஃபிஷாக இருக்கிறதுன்னு அர்த்தம். நான் மட்டும்தான், நான், என் வீடு, எங்கள் வீட்டுக்காரரு, என் பிள்ளைங்க, இதை தவிர வேறு யாரையும் நான் என்ன செய்ய மாட்டேன், அதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. இதுதான் சம்பரமாய் வாழ்கிறது. இந்த லூக்கா எழுதின புத்தகத்தில் ஒருத்தர் 2 பேர் இருக்கிறாங்க, லாசரும் ஐஸ்வர்யனும் பார்க்குறோம். இந்த ஐஸ்வர்யனும் எப்படி இருக்கிறாங்க? அவனும் சம்பரமாய் வாழ்ந்தவன் தான், செல்ஃபிஷாக வாழ்ந்தவன் தான். அதனால தான் அங்கே போகவே முடியல அவனால். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்குதுங்க? சமுதாயத்தில் நாம் வாழ்க்கிறோம், ஒரு அரவணைப்பு நம்ம இடத்துல இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னிட காசு ஒரு 10 ரூபா இருக்குங்க, ஒரு ஏழை வர்றான், கொடுக்க முடியுமா? சில்லறைய காசாக ஒரு 5 ரூபா கொடுத்தா போதும்னு நீ நினைக்காதீங்க. 10 ரூபா கொடுக்குறான், நம்ம ஒன்றும் நஷ்டப்பட்டு போகிறது கிடையாது. ஆமாம், கொடுத்து போய் பாருங்கள், அவன் முகத்தில் இருக்கிற ஒரு சந்தோஷம் நம்மளுடைய வாழ்க்கையில் வேறு எதாலையும் கொடுக்க முடியாதுங்க. அவன் வாழ்த்திட்டு போவான், ஐயா நல்லா இருக்கீங்கன்னு சொல்லுவான். அந்த வாழ்த்துதல் உங்களுக்கு நிலைத்திருக்கும். அல்லேலூயா. நாம் எப்பொழுதுமே நம்ம அடுத்தவங்கள்ட்ட ஒன்று கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிப்போம். அல்லேலூயா. செஞ்சு பாருங்கள். நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஹோட்டலில் போய் சர்வர்கிட்ட போனால் யோவுன்னு கூப்பிடாதீங்க, சார்னு கூப்பிட்டு பழகி பாருங்கள். ஆமாம், புரியுதுங்களா? ஹோட்டலில் போய் உட்காந்துருக்கும் பொழுது அந்த சர்வரை, சார் கொஞ்சம் தண்ணி கொடுங்க சார்னு சொல்லுங்கள், முந்தி அடித்து கொண்டு வந்து கொடுப்பான் நமக்கு. அவன் நம்ம ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப கரெக்டாக வந்துடும். இந்த சொன்னது என்னங்க, ஒரே ஒரு சார் தானேங்க, அவனுக்கு கொடுக்குற அந்த மரியாதை கொடுத்தா அவன் அழகாக இருக்க. ஏன் நம்ம சார்னு சொல்ல மாட்டேங்கிறான்? ஏன் அந்த ஓனரை பார்த்து சொல்லுங்கள், சார் எனக்கு இருந்தாங்க சார் பாக்கி சில்றேன், அவங்கள்ட்ட சாருன்னு சொல்லி, சாருங்கிறது ஒரு மரியாதை தானேங்க, அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்கள் சொல்லி பழகி பாருங்கள். புரியுதுங்களாங்க? பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுறோம், அந்த பாப்பா பார்த்து எப்போதும் கேட்பேன், ஏம்மா நல்லா இருக்கியாம்மா, சாப்பிட்டியாம்மா, எல்லாம் பார்ப்பேன். நேற்று அங்கே உள்ளே நின்றுட்டு அந்த புள்ள ரோட்டிலேருந்து கையை காட்டிட்டு போகுது. சொல்லணும்னு அவசியமாங்க? ஒரு வார்த்தை தான் கேட்டேன், நல்லா இருக்கியாமான்னு ஒரு வார்த்தை கேட்டது தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க. அவங்க பார்க்கணும், நல்ல மனுஷங்க, எப்போதும் என்னை விசாரிச்சுட்டு போவார். தெரியுதுங்களாங்க? இதுதாங்க செய்யணும். நம்ம எல்லாரையும் நேசிக்க கற்றுக்கணும். இதுதான் ஒரு மனம். நான் தனி தனி தனின்னு நினைக்காதீங்க, கடைசியில் ஒருத்தரும் வர முடியாது. அந்த ஒரு மனம் இருந்தால்தான் அங்கே போய் சேர முடியும். நமக்கு 4 பேர் தேவை. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ சம்பரமாய் நீங்கள் வாழ்வதை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். வேதம் சொல்கிறது, 1 தீமோத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, வாசிங்க. சுகபோகமாய் வாழ்கிறவன், நீங்கள் சம்பரமாய் வாழ்ந்தீங்கன்னா என்ன அர்த்தம் நடத்துங்க? நீ பிரேதான்ட்டாச்சு, நீ உயிர் உள்ளவனே இல்லைன்னு அர்த்தாச்சு. அப்போ செல்ஃபிஷாக வாழாதீங்க. ஏழைகளை கண்டா இறங்குங்க, உங்களால் கொடுக்க முடிஞ்சவங்களுக்கு கொடுங்க. உங்களுடைய சமுதாயத்தில் உங்களால் என்ன நன்மை செய்ய முடியுமோ அதை செய்து பாருங்கள். அதுதான் நமக்கு நல்ல ஒரு காரியம், நம்ம எல்லாரையும் நேசிக்கிற காரியம். அதுதான் நம்மளை ஒரு அமைப்புக்குள்ளாக, நாம் தனி மனிதன் இல்லை, ஒரு சமுதாயமாக இருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் செய்கிறதாங்க மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கும். இந்த சபைக்காரங்கள்ட்ட அன்பு இருக்குயா, எல்லாரையும் நேசிப்பாங்க, ஒரு ஏழையை பார்த்தா 10 ரூபா கொடுத்து உதவி செய்வாங்க. இதுதாங்க சம்பரமாய் வாழ்கிற காரியம் அல்ல. எல்லாருடைய சமுதாயத்தோடு ஒத்து வாழ்கிற, உறவோடு வாழ்கிற, ஒரு மனதோடு வாழ்கிற காரியங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னாடியெல்லாம் ராப்பிச்சக்காரன் வந்துக்கிட்டு இருந்தான். ஃப்ரிட்ஜ் வந்ததுலேருந்து என்ன இல்லைங்க, போடுறது கிடையாது. நம்ம அடுத்த நாள் நம்ம அவனோட பிச்சைக்காரன் ஆகிட்டோம். அவனால் ராத்திரியோட சாப்பிட்டு போயிடுவான். நம்ம என்ன பண்ணுறாங்க, 2 நாள் அதுக்கு மேலே நம்ம பிச்சைக்காரன், இன்னும் 2 நாள் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆமே, அது நம்ம அளவோடு கூட நம்ம வச்சுக்க மாட்டோங்க. அந்த அளவு தான் செய்யணும்னு சொல்லி செஞ்சு வச்சாலும் பரவாயில்ல. புரியுதுங்களாங்க? நம்ம கொடுக்க மனசு இல்லாமல் போகும்போது நமக்கு ஒரு அதுக்கான ஒரு வசதி ஒன்று என்ன பண்ணுச்சுங்க, பின்னாடியே வந்துருச்சா இல்லையாங்க? ஆமே. அதனால் எல்லாரோடையும் வாழ்ந்து பழகுங்கள், எல்லாரையும் கொடுத்தும் பழகுங்க. அதனால் உங்களை போய் லட்ச ரூபா கொடுங்க, கோடி ரூபா கொடுங்கலாம் சொல்லலை. உங்களால் முடிஞ்சதை எதையாவது கொடுத்துங்க, அடுத்தவங்களுக்கு கொடுத்து அந்த ஒரு மனம் எல்லாரோடையும் ஒரு நேசிக்கிற ஒரு அனுபவத்தை நீங்கள் கொண்டு வரும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த இடத்துல தாங்க ஆசீர்வாதம் இருக்குன்னு சொன்னாங்க. நான் உங்களை நேசிக்கிறேங்க, அவன் உங்களை நேசிக்க ஆரம்பிப்பான். அந்த ஒரு மனம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. வாசிக்கலாம். உங்கள் ரோமர் எழுதின புத்தகம் 12ஆவது அதிகாரம் 9வது வசனம். உங்கள் அன்பு மாயமற்றிருப்பதாக. உங்கள் அன்பு மாயமற்றதாக இருக்கணும். ஆளை பார்த்து பிரைஸ்லாட் பிரதர், பிரைஸ்லாட் சிஸ்டர், அங்கே போனால் வேலை பொழப்பத்தவங்கன்னு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? முன்னாடி ஒரு பாய்ச்சி பின்னாடி பேசலாம் வேணாம். மாயமற்றமாக இருக்கும் உங்கள் அன்பு. எப்போதும் ஒரே மாதிரி இருங்களா? இல்லை என்ன செலுத்துறது, காசாக பணமாக அந்த அன்பை கொடுக்குற நமக்கு அவ்வளோ சிரமம் போட்டுட்ருக்குறோம்.
ஒருத்தருக்கு ஒரு மாதிரி அன்பு கொடுக்குறோம், இன்னொருத்தருக்கு ஒரு அன்பு மாதிரி இருக்கும். அது காசெல்லாம் செலவழித்து கொடுக்கறது கிடையாது, செலவழிப்பாங்க. அன்பு ஏதாவது கிலோ கணக்கில் நம்ம வாங்குறோமாங்க? அது நம்மள்ட்ட தாராளமாக இருக்குங்க. கிறிஸ்து நமக்கு நிறையா கொடுத்துருக்காருங்க. நீங்கள் கொடுங்க. இறைக்கிற கேணி தான் ஊறும், இறைக்கலைன்னா நாரிடும். முடிஞ்சு போச்சு கதை. அப்போ உங்கள்கிட்ட அன்பை வச்சுக்கிட்டே நாரி போயிடும். அதனால் கொடுத்துருங்க. அன்பு எவ்வளோ வச்சுருக்கீங்களோ கொடுத்துருங்க. இறக்கம் எவ்வளோ இருக்குன்னா கொடுத்துருங்க. தயவு எவ்வளோ இருக்குமோ கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்கள்கிட்ட என்ன பண்ணுங்க? ஆமாம், பெருக ஆரம்பிக்கும், ஒரு மனமும் வர ஆரம்பிக்கும். நிறையா பேர் உங்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்க? அன்பு பாராட்ட ஆரம்பிப்பார்கள், நேசிக்க ஆரம்பிப்பார்கள். எங்கே போனாலும் பிரதர் நல்லா இருக்கீங்களா, சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, எங்களுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கங்க. இப்படி ஒரு அரவணைப்பான ஒருமனப்பான ஒரு காரியம் வர வேண்டுமானால் உங்களிடத்தில் இருக்க அன்பை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மார்க் எழுதின புத்தகம் 12வது அதிகாரம் 30-31 வசனத்தினை வாசிக்கலாம். அப்படியே பேசின பார்த்தீங்கன்னா உன்னை என்ன செய்கிறாங்க? முழு மனதோடும் அன்பு குருவாயாக, அது முதலாவது கட்டளை. ரெண்டாவது, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல ஆமாம் எல்லாத்துலேயும் அன்பு கூற. ரெண்டாவது பிரதான கட்டளை. நீங்கள் எப்படி உங்கள் சரீரம் அடித்தா வலிக்குமோ அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு சரீரத்தில் அடித்தாலும் வலிக்கும். ஆமே. அப்போ உங்களை நீங்கள் எவ்வளோ தூரம் நேசிக்கிறீங்களோ அதே மாதிரி மற்றவங்களே நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க? நேசிங்க. இதுதான் கட்டளையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுமாதிரி யாக்கோப்பு 3:17 கூட ஞானமோ சுத்தமுள்ளதாயும் சமாதானம் சாந்தம் இரக்கம் நற்கனிகள் பட்சபாதம் இல்லாமல் மாயமற்றதாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்மள்ட்ட அன்பு இருந்தால் தான் சுவிசேஷம் சொல்ல முடியும். ஆமே. அன்பு இருந்தால் தான் சுவிசேஷம் சொல்ல முடியும். ஒரு மனம் இருந்தால் தான் சுவிசேஷம் சொல்ல முடியும். அப்போ தான் உங்கள்கிட்ட அடுத்தவன் கேட்பான், இல்லைனா கேட்கவே மாட்டான். அப்போ ஆண்டவர் சொல்கிற பிரதான கட்டளை, நீங்கள் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள். நாங்கள் எங்கே போய் சொல்கிறதுங்க? நான் அடுத்தவனை தான் நேசிக்க மாட்டேங்கிறேனே, அடுத்தவங்களோட கூட அன்பு பாராட்ட மாட்டேங்கிறேன்னு அப்புறம் யார்கிட்ட போய் சொல்கிறது? அப்போ நான் அந்த ஒருமனம் எனக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் என்னுடைய சுவிசேஷத்தை இலகுவாக நான் என்ன செஞ்சிருவேன்? சொல்ல ஆரம்பித்து விடுவேன். ஹல்லேலூயா. ரோமர் எழுதின புத்தகம் 15:7. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர். ஆமென். தேவன் நம்மளை எப்படி பாவத்தோடு இருக்கிற நம்மளை எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அதே போல மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அதுக்காண்டி பாவியோட உட்காந்துலாம் ஜாலியாக இருக்க சொல்லலை. அவங்கள்ட்ட டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணணும். ஆனால் அவங்கள நேசிக்கணுங்கிறதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஒரு மனதின் ஆவி நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறது. ஆமென். ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறது, நல்ல வாழ்க்கையை தருகிறதா இருக்கிறது. ஆமென். அப்போ நமக்கு இன்னையிலேருந்து ஒரு காரியம் செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமையா வந்து ஜெபம் பண்ணுங்க, வெள்ளிக்கிழமையா வந்து ஜெபம் பண்ணுங்க, செவ்வாய்க்கிழமையா வந்து ஜெபம் பண்ணுங்க. ஐயா எனக்கு ஒன்றுமே இல்லை, எத்தனை பேர் எனக்கு பிறந்த நாளுங்க, நான் ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகிறேனே, வந்து ஜெபம் பண்ண என்ன? பிறந்த நாளுக்கு வந்து ஜெபம் பண்ண என்னங்க? இங்கே வந்து என்னகிட்ட இருந்து எதுவும் கொடுக்க போகிறீங்களா? ஒன்றும் கொடுக்கணும். நீங்கள் கூட காசு கூட திறந்து விட போகிறோம், வந்து ஜெபம் பண்ண. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி, எனக்கு பிறந்த நாள் கொடுத்ததுக்காக சோத்திரம். ஆமே. நான் ஒன்றும் அதுக்கு கஷ்டப்பட மாட்டேன். திறந்து கொடுங்கன்னா திறந்து கொடுத்துட்டு போயிடுவேன். வந்து ஜெபம் பண்ணுங்க. கல்யாண நாள் வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. பிறந்த நாள் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு பிரச்சனை வந்துருக்கு, நான் ஜெபம் பண்ண போகிறேன், சந்தோஷமாக வந்து ஜெபம் பண்ணுங்க. அப்போ இப்படி ஒரு காரியங்கள் நடைபெறுமானால் தேசத்திற்கு ஆசீர்வாதம், சபைக்கு ஆசீர்வாதம், குடும்பத்திற்கு ஆசீர்வாதம், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. இந்த ஒரு மனம் குறைவாக இருக்குமானால் ஆமென், நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களும் குறைவு உண்டாகிறதா இருக்கிறது. அதனால் 4 குச்சியை வச்சு முறிக்கிறது கஷ்டம், ஒரு குச்சியை முறிக்கிறது ஈஸியான காரியம். அதனால் எல்லாரோடையும் பழகி வச்சுருந்தீங்கன்னா, அந்த சிஸ்டருக்கு ஒரு பிரச்சனை, அந்த சகோதரனுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லோரும் கூடி ஜெபம் பண்ணுவா பாருங்க, அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் உண்டாகிறது. அல்லேலூயா. அதுக்கு தான் ஒரு பிரச்சனைன்ட்ட சொல்லுங்கள், நான் போட்டு விட்றேன், எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த ஒரு மனம் நம்ம சபைக்குள்ளே இருக்குமானால் பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டாகும். போகும்பொழுது பாருங்கள், யாரெல்லாம் பார்க்காத ஆள் இருந்தால் அவங்கள்ட்ட போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு போங்க. அல்லேலூயா. நாம் மகிமைப்படுவோம். ஜெபம் பண்ணலாமா?